உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்திற்கான கோச்சார கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு, ஒவ்வொருடைய ராசிக்கு மேசம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான நற்பலன்களை கொடுக்க போகிறாங்க, யோக பலன்களா, அவயோக பலன்களா, அவயோக பலன்களா இருந்தால் அதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்கிறது, ஸோ இப்படியான விஷயங்களை பார்க்க போகிறோம். அதாவது கோச்சாரம் அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோள் கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, உங்களுடைய பிறந்த ராசிக்கு அது எந்த ஸ்தானமாக வருது, ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன யோகங்களை கொடுக்கும், என்ன அவயோகங்களை கொடுக்கும், இப்படின்றதெல்லாம் பற்றிலாம் நம்ம விவரமாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு வாழக்கூடிய ஒரு ராசிக்காரங்க யார் தெரியுமா? நம்ம கன்னி ராசிக்காரர்கள் தான். கன்னி ராசி எல்லோரும் ரொம்ப சாஃப்ட்டு, சாக்லேட் பாய், ஒரு குழந்தை மாதிரி அப்படிலாம் ட்ரீட் பண்ணுவாங்களே, பெண்களுக்குலாம் பிடிச்ச ராசி அப்படிலாம் சொல்லுவாங்களே. நீங்கள் என்னங்க நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவன் ரஜினி படம் டைலாக்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம், நினைக்கலாம். ஆக்சுவலாக அதாங்க உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கன்னி ராசி புதனுடைய ராசி. புதன் பார்த்தீங்கன்னா பயங்கர பிரில்லியன்ட், புத்திசாலித்தனத்தை குறிக்கக்கூடியது தான் புதன். புதன் யாரோட சேர்றாரோ அவருக்கு தகுந்த மாதிரி மாறிடுவார். கிரகங்களில் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா சுபகிரகங்களோட சேர்றாருன்னா நல்லவராக இருப்பார், அசுப கிரகங்களோட சேர்றாருன்னா கெட்டவனாக மாறிடுவார். இதுதான் புதனோட இயல்பு. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி அமைச்சிக்கக்கூடிய திறன் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அது போக அந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பாருங்கள். ஒன்று உத்திர நட்சத்திரம், இன்னொன்று அஸ்தம் சந்திரனுடையது, உத்திரம் சூரியனுடையது, அடுத்ததாக சித்திரை செவ்வாயுடையது. இந்த சூரியன், செவ்வாய், திங்கள், சந்திரன், இந்த 3 கிரகங்களோட தொடர்போடு இருக்கக்கூடிய இந்த மண்டலங்கள்லாம் இருக்கக்கூடிய ராசி தான் இந்த கன்னி ராசி. அப்போ ஒரு தலைமை பண்பு, ஒரு தாய்மை உள்ளம், போராட்ட குணம் எல்லாமே வந்துடும் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு. அந்த தாய்மை உணர்வெல்லாம் இருக்கிறதுனால தன்னோட கோப தாபங்களை எங்கே காட்டணும், யார்கிட்ட காட்டக்கூடாது, யார்கிட்ட அன்பு காட்டணும், யார்கிட்ட எதிர்ப்பை காட்டணும், இதெல்லாம் நல்லா உணர்ந்து சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பண்பு கொண்ட ராசிக்காரர்களான கன்னி ராசிக்காரர்கள் தான். இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படியான பலனை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உள்ளபடியே மிக சிறப்பான யோக பலனை கொடுக்க போகுதுன்னே சொல்லலாம். என்னங்க, கண்டச்சனி நடந்துகிட்ருக்கு, 7ல் சனி வக்ரத்தில் வேறு இருக்கார், நீங்கள் யோக பலனை கொடுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா உள்ளபடியே கொடுக்கும். காரணம் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இது நாள் வரைக்கும் இருந்துட்டு இருக்கக்கூடிய குரு அதிசாரத்தில் முன்னோக்கி வந்துடுறாரு கடகராசிக்கு. அது ராசிக்கு லாபஸ்தானம். ராசிக்கு லாபஸ்தானத்தில் கடகராசியில் குரு அமரும்போது குரு உச்ச பலம் பெறுறாரு. குரு பார்த்திங்கன்னா உச்ச பலம் பெற்றாலே பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் சரி, செல்வாக்குமே உயரும். நல்ல ஒரு படிக்கிற ஸ்டேஜில் இருக்காங்கன்னா நல்ல கல்வியெல்லாம் கிடைக்கும். இப்போ பொதுவாக நம்ம குரு இவர் அதிசாரத்தில் கடகராசியில் உச்ச நிலை அடைகிறதுனால கண்டச்சனி எப்படி பாதிப்பை குறைக்கும் அப்படின்னா, குருவுடைய பார்வை அங்கே கிடைக்குங்க. அதாவது குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை பார்த்திங்கன்னா மீன ராசியில் தன்னோட குருவுடைய வீடு, அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி மேலே குருவுடைய பார்வை விழுக போகுது. அப்போ சனி எங்கேருந்து தோஷம் பண்ண முடியும்? தோஷத்தெல்லாம் யோகமாக மாற்றுறது தான் குருவுடைய பார்வையோட பலம் தான். குரு பார்த்திங்கன்னா பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, குரு பார்க்க கோடி நன்மை. கோடி நன்மைன்னா அதுக்கு மேலே கூட சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பான யோக பலன்களை செய்யக்கூடியவர். எவ்வளோ பெரிய தோஷமாக இருந்தாலும் அது யோகம் மாற்றுவார். பாதகாதிபத்திய தோஷமாக இருந்தாலுமே, இசைவினை, பில்லி, ஏவல், சூன், இந்த மாதிரியான எந்த விதமான கோளாறுகளாக இருந்தாலுமே குருவுடைய பார்வை இருந்துச்சுன்னா அது வேலை செய்யாது. அந்தளவுக்கு அவருடைய பார்வைக்கு பலம் உண்டு. அவ்வளோக்கு அவர் முழு சுப கிரகமும் கூட. ஸோ அவரோட பார்வையில் இருக்கக்கூடிய சனி வேலை செய்யாதுன்ற ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்கு யோகாதிபதி யார் அப்படின்னா சனி. 5ஆம் இடத்தின் அடிப்படையில் 5ஆம் இடத்தோட அதிபதியாக கன்னி ராசிக்கு மகர ராசி தான் 5ஆம் இடம். அந்த மகர ராசியுடைய அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். அவர் 7ஆம் இடத்துக்கு போய் அமர்றதுன்றது உள்ளபடியே நல்ல விஷயம் தானே. மனோஸ்தானத்துக்குரியவன் களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, பொங்குதாரர்கள் குறிக்கக்கூடிய 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படின்னும் போது சனி உங்களுக்கு எப்படி கெட்டது செய்வார்னு நினைக்க முடியும்? நீங்கள் விரும்பின விஷயங்கள் நடக்க போகுது. சனியோட அருளால், நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலதேவன் சொல்லக்கூடிய சனியுடைய அருளால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். இன்னும் சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு புது பிறப்பு மாதிரி இந்த அக்டோபர் மாதம் இருக்க போகுது. உங்களுடைய இது நாள் வரை இந்த கஷ்டங்கள், சங்கடங்கள் எல்லாம் நீங்கி ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான அக்டோபர் 8ஆம் தேதிக்கு மேலேருந்தே அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது. அதெல்லாம் தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. உங்கள் ராசிநாதன் கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அதிபதி புதன் தான். 2 ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 3, 8க்கு அதிபதினா செவ்வாயோடு சேர்ந்து உங்களுடைய தனஸ்தானத்தில் அமர்றாரு சுக்கிரனோட வீட்டில்.
ஸோ செவ்வாய் தொடர்பு புதனுக்கு கிடைக்கும் போதே, லக்னாதிபதிக்கு கிடைக்கும் போதே, தொழில்காரனான வரக்கூடிய புதனுக்கு கிடைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து கடுமையாக போராடி ஜெயிக்கக்கூடிய வன்மைகள் வந்து உங்களுக்கு விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருவாரு. செவ்வாய் வந்து போராட்டக்காரன், புதன் வந்து புத்திக்காரகன். புத்திக்காரகனும் சண்டைக்காரனும் ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகும்? அவனை ஜெயிக்க யாருனாலும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான யோக பலனை புதனும் செவ்வாயும் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது. ராசியில் சூரியன் வந்து அமர்றாரு. சூரியனுக்கு சுபத்துவத்தை கொடுக்கறதுக்கு உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் வந்து அமர்றாரு. சூரியன் சுக்கிரன் ராசியிலையும், ராசிக்கு 2ல் புதன் செவ்வாய், 11ல் குரு, 7ல் சனி, 6ல் ராகு, 12ல் கேது. அருமையான கோச்சார நிலை. இது மாதிரியான ஒரு 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 சுமூகமான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய, வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான கோச்சார நிலைகள் அமைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டமான இந்த அக்டோபர் மாதத்தை சிறப்பாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்ட உயர்வுக்கு, அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு இந்த அக்டோபர் மாத கிரக கோச்சாரங்களே போதுமானதாக இருக்குது. ஸோ கண்டிப்பான முறையில் நல்ல யோக பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்றத நான் உறுதியாக சொல்லிக்கிறேன். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன விஷயத்தை உணர்த்த போகுது? என்ன விஷயங்களில் கவலைகளை நீங்கள் மறக்க போகிறீங்க? எதிர்பார்க்குற விஷயம் நடக்குமா? ஏற்றம் உண்டா, மாற்றம் உண்டா என்று எதிர்பார்ப்புடன் பார்க்கின்ற அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. சும்மா உங்கள் பேரை கேட்டால் அதிருதுல அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய ரஜினி அவருடைய வசனங்கள்லாம் ஒவ்வொன்றும் நம்ம மனசை பதிக்கும். அதே மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ள நிறைய வசனங்களை வச்சுக்கிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிருக்கீங்க. வெளியே சொன்னால் இவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த மாதம் உங்கள் பேரை கேட்டால் யார் யாரெல்லாம் டிஸ்டர்ப் ஆக போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வைப்ரேஷன் பவர் கூடும். வில் பவர், உங்களுடைய ஆதிக்கம், உங்களுடைய செயல்பாடு எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். குட்டை குனிஞ்சது போதுண்டா, எட்டி உதச்சி முன்னேறி வாடா அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்குது. எத்தனை நாள்ரா இவங்கிட்ட நம்ம வந்து குனிஞ்சிக்கிட்டே இருக்க முடியும்? எத்தனை நாள் தான் இவங்க பேச்சை நம்ம கேட்டு அடிமையாக இருக்க முடியும்? நம்ம மேலே தப்பே இல்லை, துணிஞ்சு எழுவோம் அப்படின்னு நீங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்த வார்த்தையை இந்த மாதம் பயன்படுத்துவீங்க. நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல, எந்த நாட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, உங்களை அடக்கி வச்ச நபர்கள் அடங்கி போவாங்க. உங்களுடைய வில் பவரை பார்த்து பயந்துருவாங்க. இந்த மாதம் நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்க போகிற ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே உங்களுக்கு வெற்றிக்கான பாதை தான். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உண்டு. 2வது, நம்மளுடைய கன்னி ராசி மாணவ செல்வங்கள் உறுதியாக சொல்லலாம், நல்ல சூப்பராக படிப்பீங்க. அப்படியே படித்ததை அப்படியே என்ன சொல்லணும்னா, நம்ம ரஜினி சார் ரோபோவில் அப்படியே ஒரு இதை பார்த்தோன்னே அப்படியே அப்சர்வ் பண்ணி அப்படியே டிஸ்பிளே பண்ணுவார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நீங்களும் அப்படியே உங்கள்கிட்ட ஒரு கருத்தையோ இல்லை உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தையோ சொன்னனே ஃபுல் மைண்டுக்குள்ளே ஈர்த்துக்கிருவீங்க, அப்படியே வெளிப்படுத்துவீங்க. உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலையும் மிகப்பெரிய ஒரு வைப்ரேஷனையும் கொடுக்க போது. நம்மளுடைய கன்னி ராசியில் கலைத்துறையில் கடினமாக போராடி இப்போ நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பிலையும் இன்னும் போராடி கொண்டிருக்கிற மிக உயர்ந்த ஒரு 2 பேர் நடிகர்கள், நடிகைகள், நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுது. நீங்கள் காமெடி நடிகராக இருந்தாலும் சரி, இல்லை மெயின் நடிகராக இருந்தாலும் சரி, ஓகேவா? உறுதியாக உங்களுடைய அந்தஸ்து, உங்களுடைய ஆக்டிங் மூலமாக நீங்கள் உயர்ந்த நிலைக்கு போகிறீங்க. அப்பாயின்மெண்ட்டை தேடி இனிமேல் நீங்கள் அலைய தேவையில்லை. உங்கள் அப்பாயின்மெண்ட்டை தேடி யார் அலைய போகிறா? டைரக்டரோ அல்லது தயாரிப்பாளரோ, ஓகேவா? யாருனாலும் உங்களை தேடி தான் அலைவாங்க. நீங்கள் அந்தளவுக்கு உங்களுடைய நடிப்பு திறமையை இந்த மாதம் காட்டக்கூடிய அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இருக்குது. உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு மாற்றம் உண்டு. பொருளாதாரத்துக்கு தடுமாற்றம் இருக்குது. பொருளாதாரம் வாங்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எப்படா பொருளாதாரம் கிடைக்கும், கொடுத்த பணத்தை கூட வாங்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளுடைய கன்னி ராசினியர்களுக்கு பொருளாதாரம் நல்ல ஏற்றம் உண்டு. உங்களுடைய நண்பர்கள் சொல்லக்கூடிய நட்பு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்க போகிறாங்க.
இப்போ ரொம்ப ஒரு சின்ன சிக்கல்களையும் சின்ன பிரச்சனையும் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. அதே நண்பர்கள் தன்னுடைய தவறை உணர்ந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு உங்களுக்கு உதவியாக இருக்க போகிறாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, தள்ளி விட்டதும் இவன் தான், என்னை தூக்கி விட்டதும் இவன் தான் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயம் ஏற்பட போகுது. விடாமுயற்சியே விஸ்வரூப வெற்றி அப்படிங்கள, அந்த வார்த்தைக்கு இந்த மாதம் உங்களுக்கு தான் அந்த வார்த்தையை போடலாம். விடாமுயற்சி விஸ்வரூபம் வெற்றி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் கன்னி ராசி உறுதியாக கடைபிடிக்கணும். இந்த மாதம் பிற்பகுதிக்கு மேலே ஒரு 16ஆம் தேதி 17ஆம் தேதிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் போய் வாக்கு கொடுக்கக்கூடாது. நான் முடிச்சு தரேன், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படிங்கிற வாக்கு கொடுக்கக்கூடாது. யாருடைய குடும்பத்தில் பிரச்சனைனாலும் நீங்கள் போய் முதன்மையாக போய் நிற்கவே கூடாது. அது உங்களுடைய உறவில் உள்ள குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய நட்புக்குள்ளே உள்ள குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து தலையிட வேண்டாம். நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் இந்த மாதம் ஒரு ஆரம்பத்தில் வெற்றியை, மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் உறுதியாக இருக்க போது. நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் பகவானை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க. ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்க. நீங்கள் எத்தனை வெற்றிலை மாலை போடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வெற்றிலை தான் கோர்த்து மாலையாக போடணும்னு கணக்கு இருக்குது. ஓகேவா? அப்படி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆஞ்சநேய பகவானுடைய முழு ஆசீர்வாதம் நீங்கள் பெறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே உள்ள நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டயத்தை போட்டு விடுங்க. ஓகேவா? உங்களுடைய நட்சத்திரத்தை போட்டு விடுங்க. அதை போட்டுட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுடைய நேரம், நீங்கள் அனுப்புகிற நேரம், இந்த ரெண்டையும் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு எத்தனை வெத்தலை வாங்கி போட்டால் ஏற்றம் வரும் என்பதை தெளிவாக சொல்கிறேன். பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பான விஷயம் உறுதியாக நடக்கும். கன்னி ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திர அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்கள் அப்படின்னாவே பயங்கரமாக எல்லாருக்கூடையும் போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமை தான் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுத்துட்ருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் சார்? கடைசியில் ஒரு லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக பயங்கரமான பிரச்சனை சந்திச்சிட்ருக்கேன். வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியல. வேலையில் கடுமையான பிரச்சனையை சந்தித்து வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். போய் கடைசியில் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கேன். இல்லை வேலையே கிடைக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில பேருக்கெலாம் இருக்குது. என்ன திறமை இருந்தும் திறமை இல்லாதவங்களுக்கு தான் நேரமாக இருக்குது சார் இன்றைக்கி அப்படின்னு மனசு வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள். அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா நிறைய நஷ்டங்கள் சந்திச்சிட்டேன் சார். தொழிலே இல்லை, பயங்கர காம்படிஷன். எங்கே சார் தொழிலெலாம் இனிமேலாம் செய்ய முடியாது, வாழ்க்கையில் பழைய மாதிரிலாம் இப்போலாம் கிடையாது சார், அவ்வளோ பிரச்சனை இருக்குது, தொழிலெலாம் செஞ்சுலாம் சம்பாதிக்கலாம் முடியாது, கடன் அதிகமாகிடுச்சு, இந்த கடனை எப்படியாவது தீர்க்கணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது, ஏதாவது ஒரு சொத்தை விற்றாவது கடனை தீர்க்கலாம்னு பார்த்தா சொத்து விற்க மாட்டேங்குது, இப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலையில் நிறைய கன்னிராசி என்பது இருக்கீங்க. சரி இதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் வெளிநாடு போய் வேலைக்கு ட்ரை பண்ணேன், வெளிநாடும் போயிட்டேன், அங்கேயும் போய் கஷ்டப்பட்டுருக்கேன், அங்கே போயிட்டு வந்து கடைசியில் வேலை திடீர்னு போயிடுச்சு, இப்போ வீசா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பதாக இருக்கீங்க. வெளிநாட்டிலேயே நல்லா செட்டில் ஆனவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு அமைச்சிருப்பாங்க. திடீர்னு இல்லை இந்த பொசிஷன் இல்லை, அதனால் உங்களை வந்து வேலையை விட்டு டெம்பரவரியாக நிப்பாட்டுறோம், 3 மாதத்து நோட்டீஸ் பீரியடில் நீங்கள் வெளில போயிடுங்கன்னு சொல்லக்கூடிய நிறைய சந்திச்சிட்டிங்க. அதேபோல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம் கடந்த காலகட்டத்தில் நிறைய இருந்திருக்கு. ராசியிலே கேது 7ஆம் இடத்துல ராகு போகும்போது வாழ்க்கையில் இப்படி நான் ஒரு விஷயத்தை யோசித்து கூட பார்க்கல, என் கணவர் இப்படி பண்ணுவார், என் மனைவி இப்படி பண்ணுவாங்கன்னு யோசித்து கூட பார்க்கல, அதனால் பெருத்த அவமானத்தை செஞ்சுட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பெரிய தகராறுலாம் ஆயிடுச்சு சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க.
அதே போல் திருமணத்தில் பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிங்க. நிறைய பேருக்கு வந்து திருமணம்லாம் எல்லாம் நிச்சயம்லாம் ஆகி கடைசியில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் சில அன்பர்களுக்கு இருந்திருக்கும். சில பேருக்கு வரலாம் பார்த்தோம் சார், செஞ்சோம், எதுவும் பிடிக்க மாட்டேங்குது, இப்படி டைம் ஓடி போயிடுச்சு, இப்போ 3 வருஷமாக பார்த்துட்ருக்கோம், ஒன்றும் நடக்கலை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இருந்துச்சு. இது மாதிரி பிரச்சனைகளுடைய உச்சத்தில் இருந்தவர்கள் கன்னிராசி என்பது லாஸ்ட் 3 இயர்ஸாக, இப்போ இன்னைக்கு நேற்று கிடையாது, 3 வருட காலமாக இந்த பிரச்சனை கண்டிப்பாக இல்லாமலாம் இல்லை. இதெல்லாம் இல்லைனா ஒரு மனசு கஷ்டம், ஏதோ ஒரு விரக்தி, ஏதோ ஒரு பிரச்சனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். சில பேர் கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது மாதிரிலாம் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு பணம் ஏமாற்றம், பணம் எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க, திருப்பி தரேன்னு சொல்லி கடைசியாக தராமல் போயிருப்பாங்க, இல்லை லேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லை தர முடியாதுன்னு சொல்லி சண்டை போட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்காக கோர்ட்டு கேஸ் போனவங்க, போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கன்னிராசி என்பவர். இந்த பிரச்சனை எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டுருக்கு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எங்கே சார் நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் வேலை கிடைக்காம இருக்குது, அந்த மாதிரி இல்லை, கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் உங்களுடைய ராசியாதிபதி 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ கண்டிப்பாக வேலை கிடைச்சதானே பணம் வரும், கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். இல்லை சார் வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணியிருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் பரவாயில்ல தான், இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் எனக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை, நான் ஒரு லெவலில் நல்ல சம்பளம் வாங்கினேன், கடைசியில் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் செய்வது கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் பண வசதியோட நல்ல பொசிஷனில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம். ஏன்னா கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, 6ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல கேது. இதை விட சிறப்பான காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு வரவே வராது. சூரியன் வேற 2ஆம் இடத்துக்கு பயிற்சியார், 12ஆம் அதிபதி 2. அப்போ கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது, அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் திருமணத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு, சமரசம் பேசி சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் நடந்தே தீரும், இந்த மாதம் குடும்பம் அமைஞ்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது, அதற்கான வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்கலாம். கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்ன்னு போனவங்களுக்கெல்லாம் வெற்றி உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல மன ரீதியான உடல் ரீதியான மாற்றம் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் தொழிலில் இருந்த நெருக்கடி குறைஞ்சி இப்போ தொழில் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கே சார் வாய்ப்பெல்லாம் வருது அப்படின்னு இல்லை நினச்சிங்கன்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ஆர்டராக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதே போல் வராத பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வரும். நீங்கள் ஏற்கனவே ஒரு மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா டாக்டரை போய் செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுவார். பரவாயில்ல, நல்ல ரெக்கவர் ஆகிருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சைக்காட்ரிக் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் தீர்ந்து இப்போ நல்லா சிறப்பாக பழைய மாதிரி இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனைகள்னு சொன்னோம், இல்லைன்னா இல்லை. இந்த மாதம் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மாதம், அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப் போகிறது. இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் 8ஆம் தேதி 9ஆம் தேதி, இந்த நாட்களில் எந்த முக்கிய முடிவுகள் முயற்சிகள் செய்ய வேண்டாம். பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாள் 21, 22 மற்றும் 3ஆம் தேதி 4ஆம் தேதி பண வரவுகளை கொடுக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, நீங்கள் பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு ஒரு துளசி சாத்தி வழிபாடு செய்வது நல்லது. உங்கள் ராசியாதிபதியே அவர் 2ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மனசார பெருமாள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம். இல்லை சார் நான் பெருமாளை பிரார்த்தனை பண்ண மாட்டேன், வேறு ஏதாவது வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் கால பைரவரை வழிபாடு செய்வது நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த தெய்வ வழிபாடு செய்வதனால் கண்டிப்பாக உண்டு. கன்னி ராசி என்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு செல்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாய் ஏற்கனவே இருக்கிறாரு. இந்த மாதத்துல சூரியனும் நீச்சமாகி வரப்போறாரு. இது மாதிரியான இந்த கன்னி ராசிக்கு பலவிதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்க ராசியில நீச்சமாக போறாரு அப்படின்னா சுக்கிரன் யாரு அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும். உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி
உங்களுடைய ராசியிலே நீச்சமாகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானாதிபதியும் கூட அதே சுக்கிரன், அவர் உங்களுடைய ராசியிலே நீச்சம் அடையிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள்னால பெரிய அளவுக்கு மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கிறவங்க இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்கிறாங்க, உங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறாங்க, உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவங்களுக்கு தலை வணங்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இதனால மேலே ஏறி மிதிச்சுக்கிட்டே போவாங்க இந்த கன்னிராசி அன்பர்களை. அந்த அளவுக்கு ஒரு பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர்கள்னால தேவையில்லாத மன உளைச்சல்கள் நீங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உடன் பிறந்தவர்களால நல்ல நன்மைகளும் நல்ல ஒரு ஒத்துழைப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உடன் பிறந்தவர்கள்னால உங்களுக்கு ஒரு புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க ஏதாவது ஒரு வன்மத்தோட தான் கொடுப்பாங்க, அது வேற விஷயம். ஆனாலும் இப்போ உங்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கிறாங்களா, அவங்க உங்களுடைய தொழிலுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்றாங்களா, அதை நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கிறோம். அதனால இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு குடும்பம் ரீதியாகவும் உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கன்னிராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய தந்தை வழி உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், அதாவது தந்தை வழி தொழிலை நீங்க ஏற்று நடத்துவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா தந்தை வழி சொத்துக்களை நீங்க அனுபவிப்பதற்கும் உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கும். ப்ராப்பர்ட்டி விஷயத்துல நிறைய ஒரு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்குன்னு தனியா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதும், அடுத்து பாத்தீங்கன்னா அப்பா வழி சொத்துக்கள்ல இருந்து ஒரு ஷேர் உங்களுக்கு வர்றதும், அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வர்றதும், பூர்வீக சொத்தை நீங்க நல்ல ஒரு ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த மாதிரியான அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அடிக்கடி இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல நான் சொன்னேன், அப்பா வழியில உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சாலும் அப்பாவினுடைய தொழிலை உங்களால ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அந்த தொழில பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிடித்தமான ஒரு சூழ்நிலைகள் இல்லை, இந்த தொழிலை வச்சு ரன் பண்றதுக்கு நான் சும்மாவே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரியாக அந்த அப்பாவினுடைய தொழில்ல மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்காது. அடுத்து இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த அந்த உயர் அதிகாரிகள் இப்ப காணாம போகிறதுக்குண்டான ஒரு டைமாக இருக்கும். அதே சமயத்துல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏதாவது வர வேண்டிய வருமானம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த கன்னிராசி என்பர்கள் திருமணம் சம்பந்தப்பட்ட ஏற்பாடுகள்ல நிறைய துரிதமா முயற்சி செய்வீங்க. நல்ல நல்ல வரன்கள்லாம் அமைய போகுது, உங்களுக்கு பிடித்தமான வரன்கள். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க விருப்பப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை, இப்படி எல்லாம் ஒரு பலதரப்பட்ட விஷயத்துல ஒரு சந்தோஷமான ஒரு உறவுகளையும் ஒரு குடும்ப வாழ்க்கையையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னி ராசி என்பர்களுக்கு இருக்கும். அதே சமயத்துல காதல் போன்ற விஷயங்கள்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் கடந்த 3 மாதத்துல இருக்கும். இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சக்சஸான விஷயங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதாவது காதல்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு எதிர்பார்க்கறது, அடுத்த ஆப்போசிட் ஆள் ஒண்ணு எதிர்பார்க்கறது, இந்த மாதிரியாகலாம் இருந்து ஏதோ ஒரு விதத்துல மனஸ்தாபம் வந்திருக்கும். அந்த மனஸ்தாபத்தை இப்போ புரிஞ்சு 2 பேருமே நம்ம செய்தது தவறு அப்படின்னு சொல்லி அதுல ஒரு சமாதானமாக ஆகக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்களுக்கு அந்த பெற்றோர்களின் ஆதரவும் முழுமையாக கிடைக்கும் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. அதனால காதல் ஜோடிகளுக்கு எல்லாருக்குமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு குதூகலமான ஒரு மாதமாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு அது சக்சஸா திருமணம் வரைக்கும் போறதுக்குண்டான ஒரு மாதமாக தான் இருக்க போது. ஹாப்பியா இருக்கிறீங்களா? அதே மாதிரி எப்போதுமே ஹாப்பியா இருங்க. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் கடந்த 2 வருடத்துல நீங்க சம்பாதித்த அவமானங்கள், நீங்க சம்பாதித்த தேவையில்லாத நஷ்டங்களை நம்ம கணக்குல போட்டோம் அப்படின்னா
அந்த ஒரு என்ன சொல்றது ஐடி ரிட்டர்ன் பேஜஸை விட நம்மளுக்கு நிறைய இருக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதனுடைய வேதனைகள், சோதனைகள், சாதனைகள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா நிறைய ஒரு விஷயங்கள் இருக்கும் கன்னிராசி என்பர்கள். அதெல்லாம் நம்ம இப்ப சொன்னா இந்த வீடியோ முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கன்னிராசி என்பர்களுக்கு, இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள், வெளிநாட்டு முயற்சிகள்ல சக்சஸ், அடுத்து பாத்தீங்கன்னா விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள், இதெல்லாமே இருக்கிறதுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால யார் யாரெல்லாம் வெளிநாட்டுல போய் படிக்கணும் முயற்சி பண்றீங்களோ அவங்க தாராளமா இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம். அடுத்து எஜுகேஷன் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு முடிவுகள். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய வெளிநாட்டுல வேலை இல்லாமல் இருப்பீங்க, அவங்களுக்கு எல்லாம் பார்ட் டைம் ஜாபா சில பார்ட் டைம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுல படிக்க போறீங்க அப்படின்னு போனவங்களுக்கு எல்லாருக்கும் திடீர்னு இருந்தாப்புல ஒரு வாய்ப்புகள்லாம் வரும். இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொழில்முறை வாய்ப்புகள்லாம் வரும். அது எல்லாத்தையுமே நீங்க அழகா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்க போகுது இந்த கன்னிராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தசா அமைப்புகள் இருக்கு. இப்ப இந்த கன்னிராசி என்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு தசை, சனி தசை, கொஞ்சம் ஏஜ்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு 15 to 25 இயர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ராகு தசை, இந்த மாதிரியாக தான் இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். இந்த ராகு தசையில இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அதே சமயத்துல பணம் வருமானத்துல எல்லாம் கராரா இருங்க. யார்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட ரொம்ப கராரா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இல்லாம இருக்கும். அதே சமயம் குரு தசை, சனி தசை எல்லாம் இருக்கிறவங்களுக்கு, கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு நேரம். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கும். நான் முதல்லயே சொன்ன மாதிரி எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், எந்த இடத்துல சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு, இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நேரம். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க. எங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் வேணும் அப்படின்னு போடுங்க. உங்களுக்கு அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.